கான்பிடென்ட் 2 சூதியில போட்டிடுறாப்ல. இதுல தோத்து போயிருமா இல்ல அதுல தோத்து போயிருமா? என்னடா உங்க பிரச்சனை? 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. அமெரிக்கா படிக்கிறாரு, அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? நீ ஊரார் பிள்ளை போய் விவசாயம் பண்ணி சொல்ற, மாடு வளர்ன்னு சொல்ற, ஆடு வளர்ன்னு சொல்ற, எல்லாம் நீ சொல்ற. ஆனா உன் புள்ள என்ன வளர்த்திருக்க நீ? சீமான் தமிழன் தானே, அவரு புள்ள எங்க படிக்கிறாரு? அமெரிக்கா படிக்கிறாரு, அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? நீ ஊரார் பிள்ளை போய் விவசாயம் பண்ணி சொல்ற, மாடு வளர்ன்னு சொல்ற, ஆடு வளர்ன்னு சொல்ற, எல்லாம் நீ சொல்ற. ஆனா உன் புள்ள என்ன வளர்த்திருக்க நீ? 2 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்குற. புனிதமான வார்த்தை அம்மா. அவன் புள்ளைய எப்படி கூப்பிடுவான்? அம்மாவை மம்மின்னு கூப்பிடுவான். அப்ப செத்து போன பணத்தை தான் மம்மின்னு கூப்பிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நாங்க தாய்மொழி தமிழ் பேசணும், அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அம்மாவை. அப்ப அடுத்த புள்ளையில போய் ஆடு மொழி பணமர நடுன்னு சொல்றிய, உன் புள்ளைய எங்க படிக்க வச்சிருக்க? நீ எங்கள்கிட்ட பேசவே கூடாது, புரிஞ்சுங்களா? நீ எங்கள்கிட்ட பேசக்கூடாது. நான் தமிழன், நான் தமிழன். நான் யாரா? இருமா, நீ தமிழன் சொல்ற, அப்ப நான் யார்? ஏன் புள்ள தமிழ படிச்சுக்கிட்டு இருக்கு, உன் புள்ள தமிழன் தானே? அப்படி தமிழன் சீமான் தமிழன் தானே? நாம் தமிழர் இயக்கத்தின் முதல் நிறுவனர் யார் அப்படின்னு கொஸ்டின் இருக்கு பாருங்க. நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே சீமான் அப்படிங்கிறவர் ஞாபகம் வருவாரு. ஆனா இந்த கேள்வியில நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதோட இயக்கம்னு தான் கேட்டிருக்கோம். நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிறத 1958ல சீபா ஆதித்தனார், அதாவது எஸ்பி ஆதித்தனாருங்கிறவர் தான் இதோடைய முதல் நிறுவனரா இருந்தாரு. அவர் ஆனா நாம் தமிழர் இயக்கம்னு தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2010ல இருந்து சீமான் இந்த அமைப்பை நாம் தமிழர் கட்சிங்கிற பேர்ல உருவாக்கி அந்த கட்சியை வழி நடத்தி வராரு. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதா பார்த்து கூட இவ்வளவு தூரம் அவர்கள் மிரண்டதில்லை. 2 தொகுதியும் தோற்கிறாரு. வெயிட் பண்றேன், நான் நேர்ல வரேன்டா. அஜித் 30 வருஷம் சினிமால சிம்ம சொப்பனமாக இருக்காரு. விஜயால டஃப் கொடுக்க முடியல. அஜித்துடைய உயரம் பல மடங்கு இருக்குது. மனிதன் அஜித் போன்றவர்கள்லாம் யதார்த்த படங்களை தயவு செய்து நடிங்க. இல்ல முதல்ல நடிங்க, அதுக்கப்புறம் யதார்த்த படங்களை நடிக்க கத்துக்கோங்க. நீங்க நடிக்கிறது நடிப்புன்னு சொல்லி எங்கட தயவு செய்து திணிக்காதீங்க. மலை மோகன்லால்கிட்ட கத்துக்கோங்க, மம்முட்டிட்ட கத்துக்கோங்க, இங்க கமலஹாசன் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு எங்களை ஏமாத்தாம கொஞ்சம் நடிக்க கத்துக்கோங்க. எத்தனை நாள் வலி அவங்க நல்ல திரைப்படங்கள், குறிப்பா விஜய் அவர்கள் தொடர்ச்சியா சமூக அக்கறை கொண்ட படங்களை நடிக்கிறாங்க. இப்ப சர்கார் போன்ற, கத்தி போன்ற, மெர்சல் போன்ற படங்கள்ல நடிச்சு குறைந்தபட்ச விழிப்புணர்வு அவருடைய ரசிகர்கள் ஏற்படுத்தினாரு. ஸ்டெர்லைட் போன்ற போராட்ட காலத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இது போன்ற சமூக அக்கறை ஒவ்வொரு நடிகருக்கு வேணும். அப்ப இந்த 10 ஆண்டு காலத்துல குறிப்பா துப்பாக்கியில் தொடங்கி மாஸ்டர் வரைக்கும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது விஜய் அவர்கள் தான். சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞன், சமூகத்தில் நடக்கிற அவலங்களை தன் படத்துல ஏதோ ஒரு வகையில காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு, மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு தான். நான் வெளிப்படையாவே பேச விரும்புறேன். தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் ஒரு தமிழனுக்கு போவதில் என்ன சிக்கல்? எங்க எம்ஜிஆர் இருந்தாரு, அதன் பிறகு தியாகராஜ பாகவதர் இருந்தாரு, அப்புறம் ரஜினிகாந்த் இருப்பீங்க. ஏன் இப்ப விஜய் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டாரா இருக்க கூடாதா? ஒரு தமிழன் தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டாரா இருப்பதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரஜினிகாந்த் தான் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் சூப்பர் ஸ்டார் இருந்துட்டாரு. அந்த பட்டம் என்ன அவருக்கு பட்டயம் போட்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? சூப்பர் ஸ்டார் பட்டம். ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான டைம்ல அவரும் சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுல என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? விஸ்மியோருடைய அலுவலகத்துக்கு போய் நீங்க சண்டை போற அளவுக்கு உங்களுக்கு ரஜினிகாந்த் மேல போதை ஏறி போய் கிடக்கா? ரஜினிகாந்த் அந்த மயக்கம் உங்களை ஆட்டி படத்துல பார்த்தா அள்ளி அள்ளி கொடுக்கறது, ஏழைகளுக்கு தானம் பண்றது. ஆனா வீட்டுக்கு போனா எச்சுக்கையில கூட காக்கா விரட்டாம ஓடி போயிடுறது. அப்படிப்பட்ட நடிகர்கள் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரா இருந்தது போதும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கார்த்தி, சூர்யா, விஜய்னு தமிழ் நடிகர்களை சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுற காலம் வந்துருச்சு. அதுல இன்றைக்கு மாஸ் கிரௌட் இருக்கிற பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கிற விஜய் தான் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இனிமேல் இந்த மாதிரி பிஸ்மி அலுவலகத்துக்கு போறது, அந்த அலுவலகத்துக்கு போறது, இது வேலையை விட்டுட்டு சுகர் மாத்திரை போட்டு, பிபி மாத்திரை போட்டு ஒழுங்கா தூங்குங்க.